கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங்க. குட் மார்னிங்க. ஓகே, சொல்லுங்களேன். அனிருத்ன கிளாஸ்ல போடுறதுக்கு என்ன காரணம் இருந்தது? அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது. ஓ ஓ, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, கொஞ்சம் கேர் பண்ணி படிக்க மாட்டான். ஓ ஓ ஓ, ஓகே. அதனால தான் இங்கே சேர்த்தது. ஓகே, சரி. கிளாஸ்ல போட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு சேஞ்ச் தெரிஞ்சது? ஓகே, அப்பதான் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, என்ன சேஞ்ச் முதல்ல தெரிஞ்சது? முதல்ல ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே கஷ்டமா இருக்குமா? ஓகே ஓகே. அதனால தான் மேடம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சுத்தமா ஒரு பென்சிலே பிடிக்கவே மாட்டான்னு வைங்களேன் கையில. இப்போ சாம்பிள் எடுத்து வரலாம். ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா நீங்க அவ்வளவு ஒரு முதல்ல எழுதவே மாட்டாங்க. எழுதவே மாட்டாங்க மேடம். ஒரு ஏபிசிடி எழுத மாட்டான். ஓகே, ஆமா ஆமா. ஆமா, நமக்கு ஆசைப்பட்டு அப்புறம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து எல்லாம். ஓகே, எழுதாத குழந்தை அவ்வளவு அழகா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரைமிங் லெட்டர்ல ஃபுல்லா நல்லா. இப்ப எனக்கு ஆச்சரியமே இல்ல. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி குழந்தைகளை நாங்க அந்த அளவுக்கு பண்றோம். அதனால எனக்கு வந்து இது சின்ன விஷயம் தான். இனியும் அனிருத்தன் கிட்ட பெரிய பெரிய விஷயங்களை நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ எழுதாத ஒரு குழந்தை வந்து அழகா எழுதுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு இந்த அளவுக்கு ரைமிங் நானும் நினைச்சு பார்க்கல. ஏபிசிடி போட்டாலும் இங்க ஒரு எழுத்து போடுவோம், அங்க ஒரு எழுத்து போடுவோம், அந்த மாதிரி. இப்போ நீங்க என்ன நம்ம அந்த புக்ஸ்ல உள்ளது அப்படியே எழுதிடுவான். ஓகே, வெரி குட். அப்புறம் இப்போ கொஞ்சம் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ லெட்டர்ஸ்ல இது என்ன வேர்டு என்ன, இப்போ அங்கங்க போர்டுல பார்த்தோம்னா இது என்ன நம்ம அப்பப்போ கேட்கறதுனால கொஞ்சம் அதெல்லாம் பாதி சொல்லுதான். இப்போ அருவினா அருவி அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் படிக்க வந்திருக்கான். ஓகே ஓகே, நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்தது. பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டி பண்ற அப்படியா? அது உண்மையா?